ஒரு அமைதியான கிராமத்தில் லட்சுமி என்ற பெண் வாழ்ந்தாள். அவளது குடும்பம் நன்றாக இருந்தது. கணவர், பிள்ளைகள், நல்ல வீடு, தினசரி தேவைக்கு போதுமான பணம். ஆனால் லட்சுமிக்கு எப்போதும் அதிகம் வேண்டும். அவள் மனம் பணம், நகை, பெரிய வீடு, செல்வச் செழிப்பை பற்றிய கனவுகளால் நிரம்பியிருந்தது. ஒரு வெயில் கொந்தளிக்கும் மதியத்தில் ஒரு சாது அவளது வாசலில் வந்து நின்றார். மிகவும் வயதானவர், பசிக்கொண்டவர் போலத் தெரிந்தார். அம்மா, என்றார், நான் பல மைல்கள் நடந்திருக்கிறேன். பசி அதிகமாக இருக்கிறது. சாப்பிட ஏதாவது தர முடியுமா? லட்சுமி எதையுமே எதிர்பார்க்காமல் அவனுக்கு ஒரு சோற்றுத்தட்டைக் கொடுத்தாள். சாப்பிட்டு முடித்த சாது மெதுவாக சிரித்தார். நீ நல்ல உள்ளமுடையவள். ஒரு விருப்பம் கேட்டுக்கொள். உனது ஆசை நிறைவேறும். லட்சுமி தயங்காமல் கூறினாள். எனக்கு நிறைய பணம் வேண்டும், முடிவில்லாத செல்வம். சாது கண்களை மூடி ஒரு மந்திரம் புனைந்தார். இனிமேல் உனது விருப்பம் நிறைவேறும் என்றார். பின்னர் காட்டுக்குள் நடைபோட்டார். அடுத்த நாள் காலை வீட்டின் பின்னால் பொற்காசுகள் நிறைந்த பை ஒன்று கிடந்தது. லட்சுமியின் மகிழ்ச்சி அளவில்லாதது. அவளுக்குள் ஒரு யோசனை. மீண்டும் அந்த சாதுவுக்கு சாப்பாடு கொடுத்தா இன்னொரு ஆசை கேட்கலாமே. அவள் தினமும் காட்டுப்பாதையில் சாதுவை காத்திருந்தாள். ஒரு வாரத்துக்குப் பிறகு அவர் மீண்டும் வந்தார். இந்த முறை அவள் சிறப்பாக விருந்தளித்தாள். எனக்கு இன்னொரு ஆசை வேண்டும் என்று கூறினாள். சாது எச்சரித்தார். பெருமாசை என்பது நெருப்பைப் போல. அது ஒருமுறை பிணைந்தால் நம்மையே சுடும், கவனமாக இரு. ஆனால் லட்சுமி அவரது வார்த்தைகளை உதாசீனப்படுத்தினாள். இந்த முறை அவள் நகைகளுக்காக கேட்டாள். மறுநாள் ஒரு பெட்டி முழுவதும் வைரமும் பவளமும் கிடைத்தது. இப்போது ஆசை வெறித்தனமாக மாறிவிட்டது. அவள் தினமும் சிறந்த விருந்துகளைத் தயார் செய்து பல ஆசைகளைக் கேட்டாள். நிலம், வேலைக்காரர்கள், பட்டு ஆடைகள், பெரிய மாளிகைகள், செல்வத்துடன் கூடிய அகந்தையும் வந்தது. கணவரை தவறாகப் பேசினாள். பழைய நண்பர்களை விலக்கினாள். எளிமையாக வாழ்பவர்களை அவமதித்தாள். ஒரு நாள் சாது மீண்டும் வந்தபோது லட்சுமி மிகப்பெரிய விருந்தொன்றைத் தந்தாள். இப்போது எனக்கு எல்லாமே வேண்டும். உலகத்தின் செல்வந்தி நானாக வேண்டும் என்றாள். சாது பார்வையைத் தாழ்த்தினார். நீ உறுதியா? இது உனது கடைசி ஆசையாகும். லட்சுமி உறுதியாக தலையசைத்தாள். சாது கை நீட்டினார். ஆனால் இந்த முறை பொற்காசுகள் இல்லை. மாறாக வானம் கரும்படைந்தது. இடியுடன் மழை பெய்யத் தொடங்கியது. அவளது மாளிகை இடிந்து விழுந்தது. நகைகள் தூற்றியாகிவிட்டன. நிலம் பிளந்து வீழ்ந்தது. கண்முன்னே எல்லாம் அழிந்துவிட்டது. லட்சுமி கிழிந்த உடையுடன் அழிந்த வீட்டின் முன் தனியாக நின்றாள். காற்றில் ஒரு அமைதியான குரல். முடிவில்லா ஆசை முடிவையும் கொண்டுவரக்கூடும்.